ஹலோ டீம் மெம்பர்ஸ், நான் உங்கள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பேசுகிறேன். இப்போது கரண்ட்டாக எல்ஐசி பார்த்தினா ஒரு நியூஸ் ஒரு ரூமர்னு சொல்லலாம். ஒரு ரூமர் வெளியில் நெட்டில் எல்லாத்துலேயும் பரவிட்டுருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கோல்டு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் நமக்கு எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணம் முழுக்க போச்சு. அதனால் எல்ஐசிக்கு பெரிய லாஸ், பிக்கெஸ்ட் லாஸ் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கு நெட்டில் உலா வந்துட்டுருக்கும். அது உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸும் நிறைய பேர் அதுக்கான கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா கஸ்டமரோடைய கொஸ்டின் கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி தகவல்கள் வருதே, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அவங்களுக்கு வரலாம், அவங்ககிட்ட கேட்கலாம். அதுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனாக தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். என்ன அப்படின்னா, எல்ஐசியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நியர்லி 15 lakh crores இருக்குது. சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 200 கம்பெனிகளுக்கு மேலே எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்ஐசியோட இன்வெஸ்ட்மெண்ட் டீம் ஒரு சாதாரண டீம் கிடையாது. தே ஆர் வெரி ப்ரொஃபஷனல், வெரி கால்குலேட்டிவ். அவங்க ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லா சாதக பாதங்களையும் பார்த்துட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இப்போ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 0.006%. ஸோ நம்ம நார்மலாகவே எல்லோரும் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், 10 கம்பெனியில் 20 கம்பெனியில் நம்ம ஷேர் வாங்கியிருப்போம். ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு தடவை சின்ன லாஸ் வர்றது நம்மளை பெருசாக பாதிக்காது. ஸோ அதுவும் எல்ஐசி மாதிரியான ஜியண்ட்டான ஒரு பெரிய கம்பெனியோடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெரி மினிமம் பார்ட்டாக இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராப்ளம் வர்றதுங்கிறது எந்த விதத்துலையும் கம்பெனியை பெருசாக பாதிக்காது, அந்த கம்பெனியை நம்பி இருக்கக்கூடிய நபர்களையும் பெருசாக பாதிக்காது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சேஃப் ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. எல்ஐசி கஸ்டமர்ஸுடைய பணம் எதுவும் வீணாக போகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்ஐசி பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. சரியா? ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க லாஸ் ஆச்சுனாலும் அதனால் பாலிசி ஹோல்டர்ஸுக்கோ இல்லை இதில் வாங்கியிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கோ எந்த வித பாதிப்பும் வராது. ஷேர் ஹோல்டருக்கே பாதிப்பு வராத போது பாலிசி ஹோல்டருக்கு கண்டிப்பாக பாதிப்பு வராது. ஏன்னா பாலிசி ஹோல்டருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் சால்வன்சி மார்ஜின் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு கம்பெனியோடைய சால்வன்சி மார்ஜின் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தால் மினிமம் எவ்வளோ இருக்கணும்னு ஐஆர்டிஏ சொல்கிறாங்கன்னா 1.5% இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய கஸ்டமர்களுக்கெல்லாம் எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியது இருக்கோ அதே போல் 1.5 மடங்கு பணம் அவங்க கைகளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்ஐசியினுடைய சால்வன்சி மார்ஜின் எவ்வளோ தெரியுங்களா? நியர்லி 2.8. அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற எல்லா பாலிசி ஹோல்டருக்கும் பணத்தை செட்டில் பண்ணணுன்னாலும் அந்த செட்டில் பண்ண வேண்டிய அனைத்து பணத்தை விட 2.5 மடங்கு எல்ஐசி கிட்ட கையில் பணம் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் ஹேண்ட்ஸில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம தான் கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணணும். ப்ரைவேட் இன்சூரன்ஸ், இந்த மீடியா மாஃபியா இவங்கெல்லாம் ஒரு அரசு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவும் அவங்க பிஸ்னஸை ப்ரிக்யூர் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியான சின்ன பாதிப்புகளை பெரிய பாதிப்பாக பெரிய ஸ்கேமாக நியூஸில் பரப்பிட்டு இருப்பாங்க. இதனால் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்தை விளக்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ இது பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு எந்த விதமான பெரிய பாதிப்பையும் கண்டிப்பாக கொடுக்காது. பெரிய பாதிப்புன்னு இல்லை, சிறிய பாதிப்பை கூட கொடுக்காது. ஸோ அதனால் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க. நம்மளுடைய எல்ஐசி சேஃப் ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. ஏன்னா எல்ஐசி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது. ரைட்டா? எல்ஐசியில் கொடுத்துருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சாவரன் கேரண்டின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு ரூபா நோட்டுக்கு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மரியாதை கொடுக்குதோ, மதிப்பு கொடுக்குதோ, அதற்கு சமமான மதிப்பு கொடுக்குற இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி பாலிசி பாண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சேஃப் ஹேண்டில் தான் இருக்குது அப்படின்றத பாலிசி ஹோல்டருக்கு தெளிவுபடுத்துங்க. அவங்களுடைய பயம் தேவையற்றதுன்றதை புரிய வைங்க. ஸோ இதை எல்லாருமே உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெளிவுபடுத்துங்க. ஏன்னா கஸ்டமரை சேஃபாக பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான நோக்கம். கஸ்டமருக்கு வரக்கூடிய பயங்களையும் சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துறது நம்மளுடைய கடமை. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட சந்தேகிக்கக்கூடிய கஸ்டமருக்கு தயவு செஞ்சு தெளிவுபடுத்துங்க. சரியா? நன்றி.